இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் பதிவாகின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறை பெரும்பாலும் நெருங்கிய தொடர்புடையவர்களால் ஏற்படுகிறது. பெண்களை தாக்குவதும் அடக்குமுறையை கையாள்வதும் 20% குற்றங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. சமூக வலைத்தளங்களும் மற்றும் ஆணாதிக்க மனநிலை காரணமாகவும் பெரும்பாலான வழக்குகள் இந்தியாவில் பதிவு செய்ய முடியாமல் போகின்றது. வீரமங்கை மனசாட்சியின் விழிப்புணர்வு. Pondicherry Police is committed to gender justice and women empowerment. As a part of our campaign to promote gender justice, we have launched Mission Veeramangai. In this mission, our officers go to various schools and they create awareness about the new criminal laws, about women's rights, and also they provide a focal point for a child to approach them in case any need arises. In addition, various simple and effective self-defense techniques are also being taught to the children. புதுச்சேரி காவல்துறை பாலின ரீதியாக நீதியையும் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் தனித்துவமாக உள்ளது என்பதை உறுதியாக கொண்டுள்ளது. இதனால் இது வீரமங்கை என்ற இயக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது. இளம் பருவத்தினருக்கு ஒரு சுய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவதற்கு அனைத்து தலைமைகளும் ஆதரவு அளித்தன. அதோடு மட்டுமல்லாமல் இது அவர்கள் கண்ணியமும் பாதுகாப்புடனும் எழுந்து நிற்க அதிகாரத்தை வழங்குகிறது. புதுச்சேரி காவல்துறையின் தலைமை அதிகாரி டிஜிபி திருமதி ஷாலினி சிங் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் உயர் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. மேலும் தற்காப்பு கலை அறிவு கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் மூலம் ஒரு தனித்துவமான தற்காப்பு திட்டத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த தற்காப்பு திட்டத்தின் தனித்துவமான அம்சங்கள்: நடைமுறை மற்றும் பயனுள்ள நுட்பங்களில் முழுமையான கவனம், வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்துதல், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் போக்சோ பற்றிய சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், இளம் பருவத்தினர் காவல்துறையை நம்பவும் ஒரு பெண் அதிகாரியை நம்பிக்கைக்கு உரியவராக ஏற்கவும் நம்பிக்கையை உருவாக்குதல், 10 அரசு பள்ளிகளில் உள்ள 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு 1 மாதத்திற்குள் வீரமங்கையின் நிகழ்ச்சி மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முழு காவல்துறையும் இந்த நோக்கத்திற்காக உறுதி கொண்டுள்ளது. அனைத்து தரப்பிலும் நேர்மையான கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. அந்த பிள்ளைங்க சொன்ன ரிவ்யூ என்னன்னா, நாங்கள் இன்னும் வெளியில தைரியமா போவோம், இன்னைக்கு எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் போவோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. அவங்க நல்ல வீரமா வர்றதுக்கு இந்த வீரமங்கை அப்படின்ற ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. டிஃபென்ஸ் கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. என்னால பார்த்துக்க முடியுன்ற அளவுக்கு இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவேர்னஸும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதன் மூலமாக குழந்தைகள் தன்னம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் அதிகமாகவும் ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வீரமங்கை திட்டத்தின் இலக்குகள்: அடுத்த 9 மாதங்களுக்குள் காரைக்கால், மாஹே, ஏனாம் உட்பட புதுச்சேரியின் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு முழுமையாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதன் 2ஆம் கட்டமாக கிராம பஞ்சாயத்து போன்ற நிறுவனமயமாக்கப்பட்ட அமைப்பிற்குள் செல்லும். இதனால் பல்வேறு வயதினரும் மற்றும் சமூக பின்னணியை சேர்ந்த அனைத்து பெண்களும் இதன் மூலம் பயனடைவார்கள். பெண்கள் சட்ட இயந்திரங்களை தைரியமாக அணுக புகார் பெட்டி இந்த நோக்கத்திற்கு பெரும் பங்களிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்
வந்து இப்போ பேரண்ட்ஸ் இல்லாத சமயத்தில் நாங்கள் எங்கேயாவது தனியாக போகிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா தெரியாதவங்க என்னை அட்டாக் பண்ணாட்டாங்கன்னா அவங்களை திருப்பி அட்டாக் பண்ணுற அளவு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் தந்துச்சு. ஸோ இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மிக முக்கியமாக பெண்கள் சுயசார்பு உடையவர்களாகவும் தங்கள் உரிமைகளுக்காகவும் எழுந்து நிற்பார்கள். தமிழ் கவிஞர் மகாகவி பாரதியார் அவர்களின் கூற்றுக்கிணங்க நாம் அனைவரும் ஒரு சிறப்பு காரணத்திற்காகவே இங்கு இருக்கின்றோம். உங்கள் கடந்த காலத்தில் கைதியாக இருப்பதை விட்டு எதிர்காலத்தின் சிற்பி ஆகுங்கள்.